ஏன் மலேசிய தேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாம் கேட்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? என்னதுங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மெல்லாம் டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், காப்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். அது எப்படிங்க டீயை சாப்பிட முடியும்னு வாங்க அவங்க. காப்பியை எப்படிங்க சாப்பிட முடியும்? இல்லை நான் சொல்ல, இல்லை டீ குடிச்சிங்களா? ஆஹா, அப்படி கூட கிடையாது. டீ தண்ணி குடிச்சிங்களா? டீ தண்ணி, காப்பி தண்ணி, டே தண்ணி. அதை என்ன பண்ணுவாங்க, சொச்சமாக பேசுவாங்க, தண்ணீர் அப்படின்னு. அங்கே சாதாரணமாக நம்ம தேசத்தில் இந்த மாதிரி வரல. எல்லாமே 24 hours தான் அங்கெல்லாம் கடைகள்லாம், நிறைய கடைகள். 12 மணி நேரம் நைட்டும் திறந்துருக்கும், 12 மணி நேரம் டேவும் திறந்துருக்கும். நிறைய கடைகளில் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த ரோடு பக்கத்தில் அப்படியே வாசல், அந்த வாசலில் வந்து கொடையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் உட்காந்துப்பாங்க. மலேசியன்ஸும் அவங்க வந்து நிறைய நேரத்தில் வந்து ஹோட்டல்லையே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஜாலியாக. அவங்க வந்து அப்படி அது ஒரு பழக்கம் அவங்களுக்கு. சாயந்தரம் காலையில் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. 12 மணி நேரம் எப்போதுமே என்ன பண்ணும், எல்லாமே திறந்திருக்கும். அப்போது அங்கே அந்த வார்த்தைகளை சொல்லுவோம், மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னு வந்தோன்னு எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அடுத்த வார்த்தை கேட்பாங்க, பசி ஆறுனீங்களா? சொல்லுங்க, பசி ஆறுனீங்களான்னு கேட்பாங்க. அடே அப்பா, இவ்வளோ சொச்சமான தமிழை நம்ம என்ன பண்ணல, நம்ம நாட்டிலேயே கேட்கலையே. அங்கே போட்டால் ரொம்ப அருமையாக, பசி ஆறுனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பசி ஆறிட்டீங்களா அப்படின்வாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் தமிழ் அப்படிப்பட்ட தமிழை கேட்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே சந்தோஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் போன வாரம் 3 காரியங்களை பார்த்தோம், அற்புதமான காரியங்களை. நீங்கள் ஜெபிக்க கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். அவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த சந்தோஷம் என்ன பண்ண முடியாது, உங்களை விட்டு எடுத்து போடவே முடியாத ஒரு சந்தோஷம் அப்படி சொல்லிக்கிறாரு. நிறைவான சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவானில் என்ன பண்ணிக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்ப்போம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அவர்கள். இப்போ அந்த 3 ராஜாக்கள் வந்து போறாங்க, இயேசுவை வந்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு, தேவ தூதர்களால் சொல்லப்பட்ட அந்த செய்தியை கேட்டு அந்த இயேசுவை பார்க்கும்படி போறாங்க. இயேசுவை பார்க்கும்போது இப்படி போனபோது அந்த நட்சத்திரத்தை கண்டபோது இந்த வேதம் சொல்லுது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ இயேசுவை வழிகாட்ட வந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனேமே, ஐயோ வழிகாட்டுறங்க யாராவது ஒருத்தர் வந்துட்டா என்ன பண்ணுவான், பரவாயில்லப்பா நம்ம போய் என்ன பண்ணிடுவோம், சேர்ந்துருவோம்ப்பா அந்த இடத்துக்கு. இப்போ இனிமேல் என்ன பண்ண தேவையில்லை, அந்த இடத்துல போய் சேருவோமா சேர மாட்டோமான்னு சொல்லிட்டு என்ன இருக்காது, கவலையே இருக்காது. ஆகவே இயேசுவை நிச்சயமாக நம்ம போய் என்ன பண்ணிடுவோம், பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிகாட்டின இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனேமே அந்த ராஜாக்களுக்கு வந்து என்ன பண்ணுச்சான், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ பாருங்க, நட்சத்திரத்தை பார்த்து மாத்தம் இல்லை, அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்த போது எவ்வளோ சந்தோஷம் அடைந்தார். வழிகாட்டின நட்சத்திரத்தை பார்க்கும் போதே அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைப்பார்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்த போது அவர்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அடைந்தா இருப்பாங்க. ஆமேன். ரட்சகரை எங்கள் உள்ளங்கள் எல்லாம் என்ன பண்ணது, கண்டதே. உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் என்ன பண்றாரு, மாம்சத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்தபோது அந்த ராஜாக்களுக்குள்ள என்ன பண்ணோம், பெரிய சந்தோஷம்.
ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆனந்தம் என்ன பண்ணுச்சுங்க, உண்டாய்விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த அன்றைக்கு இயேசு மாம்சத்தில் பிறந்தாரு. பிறந்ததை பார்த்தம்போது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த இயேசுவை நம்ம எப்படி பார்க்க முடியும்? வேதம் சொல்லுது, அவர் ஒரே தரம் மாம்சத்தில் வெளிப்பட்டதும் ஒரே தரம் மரித்ததும் உயிர்த்ததும் ஆயிடுச்சு. மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தர் நீ என்ன பண்ண மாட்டார், மாம்சத்தில் வெளிப்படவே மாட்டார். அப்போ மனுஷனாய் வெளிப்பட்டவர் ஒரு முறை பட்டுட்டார், ஒரு தரம் மரிச்சிட்டார், ஒரு தரம் உயிர் தந்துட்டார். இனி என்ன பண்ண மாட்டார், மனுஷனா என்ன பண்ண மாட்டார், வெளிப்படவே மாட்டார். அப்போ தேவன் இப்போ என்ன இல்லை, மாம்சமா மனிதனா என்ன பண்ணல, அவரை நம்ம பார்க்க முடியாது. தேவன் எப்படியா இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எப்படியா இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படியா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த தேவனை, இந்த தேவகுமாரனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்க முடியும்? வார்த்தையின் மூலமா தான் பார்க்க முடியும். சொல்லுங்க, எப்படி பார்க்க முடியுங்க? வார்த்தை. வேதம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை என்ன பண்ணுது, மாம்சமா என்ன பண்ணுது, இந்த பூமிக்கு வந்ததுன்னு சொல்லுது. அப்போ ஆதியிலே வார்த்தையா இருந்தவர், வார்த்தை மனுஷனாய் மாறினாரு. இப்போ இவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வார்த்தையா இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படியா இருக்கிறாரு, வார்த்தையா. இயேசு சொன்னாரு, என்னில அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை என்ன பண்ணுவான், கை கொள்ளுவான். என்ன சொல்லுங்க, என்னுடைய அன்பா இருக்கிறவன் வசனத்தை கை கொள்ளுவான் சொன்னார். அப்போ இந்த தேவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, வார்த்தையின் மூலமா தான் பார்க்க முடியும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அன்றைக்கு எப்படி இயேசுவை பார்த்த போது அந்த ராஜாக்களுக்கு எப்படி சந்தோஷம் உண்டாகுதோ, இன்னைக்கும் நீங்க இந்த இயேசுவை பார்க்க முடியுமானா முடியும். எப்படி பார்க்க முடியும்? அன்றைக்கு அவர்கள் மனுஷர்களாக இருந்து ஒரு குழந்தை இயேசுவை பார்த்தது போல இல்லை. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணோம், மகிமையடைந்த இயேசுவாக, வார்த்தையின் இயேசுவாக, அவர் வார்த்தையை பார்க்கும்போது தான் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாங்க, சந்தோஷம் உண்டாகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு எப்படி இருக்கிறாருங்க, வார்த்தையா இருக்கிறார். பக்க சொல்லுங்க, வார்த்தையா இருக்கிறாரு. அதனால தான் நாம என்ன பண்றதில்ல, இயேசுவை ஒரு சொருவத்தில் போய் தேடுறதில்ல, ஒரு சிலையை போய் தேடுறதில்ல, ஒரு உருவத்தை போய் தொற்று கும்பிடுறதில்ல. ஏன்னா தேவன் என்ன இல்லை, உருவத்திலையும் சிலையிலையும் சொருவத்திலையும் என்ன கிடையாது, ஒரு இடத்துல கிடையாது. அவர் எதுல இருக்கிறாரு, வார்த்தையில இருக்கிறாரு. சொல்லுங்க, எங்க இருக்கிறாருங்க, வார்த்தையா இருக்கிறாங்க. என் வார்த்தையை கனம் பண்ணுகிறவங்க என்ன கனம் பண்றாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் எங்க இருக்கிறாரு, அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு, இந்த வேத புத்தகத்துல வார்த்தையா இருக்கிறாரு. இருந்தா சொல்லுங்க, இந்த வேத புத்தகத்துல வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையா இருக்கிற இயேசுவை நாம பார்க்கணும். சொல்லுங்க, இந்த வார்த்தையா இருக்கிற இயேசுவை நாம என்ன பண்ணாங்க, பார்க்கணும். எடுத்துக்கொள்ளுங்க, 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். கற்பாறையில் இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். கவனிங்க, இப்போ இந்த இயேசுவை கவனிங்க. இந்த இயேசுவை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, வசனத்தை கேட்கிறதுனாலே, வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதனாலே நாம் இயேசுவை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, கற்பாறையில் விதைக்கப்பட்டவன். கல்லுல செடி வளருமா, வளரும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளரும். மண்ணில் வளர மாதிரி கல்லுல என்ன பண்ண முடியாது, வளர முடியாதுன்றாங்க. ஆனா சில நேரத்தில் பாருங்க, மலைகளில் ஏராளமான என்ன பண்ணுதுங்க, மரங்கள் வளருது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒரு பெரிய ஸ்தாங்காவும் அங்க என்ன பண்ணுது, இருக்கிறதாய்
இருக்கிறது. அப்போ என்ன உண்டாகுது அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனும் வசனத்தை சந்தோஷத்தோடு கேட்டுக்கொள்கிறான், சந்தோஷத்தோடு கேட்கிறான். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் சந்தோஷத்தோடு வசனத்தை கேட்கிறாங்களோ அவங்க இயேசுவை என்ன பண்றாங்க, சந்தோஷத்தோடு பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இயேசுவை பார்த்தா எப்படி சந்தோஷமா வருதோ, வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில சந்தோஷம் நிற்கும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை உருவத்திலையும் சொருவத்திலையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒரு இடத்துல பார்க்க முடியாது. தேவன் எங்க இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீ சந்தோஷமா கேட்டினா போதும், வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டா போதும், வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கையில எங்க வந்துடுங்க, சந்தோஷம் வந்துடும். விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணும். உன் வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? இயேசு வேணும். இயேசு எப்படி சந்தோஷம் கொடுப்பாரு? வசனத்தை கேட்கறதுனால தான் சந்தோஷத்தை கொடுப்பார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப வசனத்தை கேட்கறதுக்கு நீங்க என்ன பண்ணா, வாஞ்சையும் தாகம் உள்ளவர்களாய் வேணும். வேதம் சொல்லுது பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணா, தெரிந்து கொண்டாள். மார்த்தாலோ பற்பல வேலைகள் செய்யறது கலைச்சி போனா. இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாதவர்களா இருக்கிறாங்க. சில நேரத்தில் பிரச்சனையை பண்றதுக்கு சரி பண்றதுக்கு போறாங்க போது பிரச்சனை தீர மாட்டுது. பிரச்சனையை சரி பண்றதுக்கு இல்லைங்க, பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க பிரச்சனையை சரி பண்ணவே முடியல. ஏன்னா இயேசு சொன்னாரு, எப்பா எனக்கு குக் பண்றதெல்லாம் கரெக்டு, எனக்கு மீன் கறி சமைக்கிறதெல்லாம் கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மீன் கறியெல்லாம் அப்புறம் சமைச்சிக்கோ, முதல்ல என்ன பண்ணு, நான் சொல்ற வசனத்தை நீ என்ன பண்ணு, கேளு. இவ மரியாள் வசனத்தை கேட்க அவ பாதப்படியில வந்தா. மரியாளை பாராட்டினாரு. மார்த்தாள் குறை சொன்னா, இவ வேலையே செய்ய மாட்டான் ஆண்டவரே, நான் உனக்காக இவ்வளவு வேலை செய்யறேன், இவ வேலை செய்ய மாட்டான். ஆண்டவர் வேலை செய்யறவங்களை மெச்சி கொண்டாரா, வசனத்தை கேட்கவங்களை மெச்சி கொண்டாரா? எத்தனை பேர் விளங்குதுங்க? வசனத்தை கேட்டு கொண்டவர்கள் தான் மெச்சி கொண்டார். அவங்க தான் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்றாங்கன்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய இயல்பு, நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர். ஜீவனை தெரிந்து கொள்வதும் வசனத்தை தெரிந்து கொள்வதும் நம்ம கையில் இருக்குது. உதாசீனப்படுத்துவதும் எட்டி உதைச்சிட்டு போறதும் நம்ம கையில தான் இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? யாரெல்லாம் வசனத்தை தெரிந்து கொள்றாங்களோ அவங்க நல்ல பங்கை தெரிந்து கொள்றாங்க, அவங்க சந்தோஷத்தை தெரிந்து கொள்றாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்றாங்க, அவங்க வெற்றியை தெரிந்து கொள்றாங்க, அவங்க சமாதானத்தை தெரிந்து கொள்றாங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, என் வசனம் அது ஜீவனுமாய் இருக்கிறது, என் வசனம் அது வாழ்வு தருகிறதா என்ன பண்ணுகிறது இருக்கிறது, என் வசனம் அது சத்தியமாய் இருக்கிறது, என் வசனம் அது ஒரு நாள் ஒழிந்து போகாது, என் வசனம் அது தீவிரமாய் நிறைவேறும், என்னுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது உனக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா நீங்க என்ன பண்ணுங்க, வசனத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தை யாரெல்லாம் தெரிஞ்சு கொள்றீங்களோ, வசனத்தை யாரெல்லாம் சந்தோஷத்தோடு கேட்கிறீங்களோ, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றீங்களோ, நான் சொல்றேன் அவங்களுடைய வாழ்க்கையில என்னையா உண்டாகும், இயேசுவை கண்டபோது எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில துக்கம் போகும், உங்க வாழ்க்கையில வேதனைகள் போகும், உங்க வாழ்க்கையில கண்ணீர்கள் போகும், கவலைகள் போகும், பிரச்சனைகள் போகும், போராட்டங்கள் எல்லாம் போவோங்க. நிறைவானது வரும்போது குறைவானது போகும், ஒளி வரும்போது இருள் போகும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அப்போ வசனம் போச்சுன்னா வேதம் சொல்லுது, அழியாதும் ஒழியாத வார்த்தை, வானம் ஒழியும் பூமி ஒழியும், வார்த்தைகள் என்ன பண்ணாது, ஒழிஞ்சு போகாது. அப்ப ஒழியாத மாறாத தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மாறாத அந்த வார்த்தையை நீ சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டா நான் சொல்றேன் பாருங்க,
ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். வேதம் சொல்லுது பாருங்க, வேதம் சொல்லுது, நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறவன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் வாசற்படியை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வருவேன். ஆண்டவர் இன்னைக்கு எப்படி கதவு தட்டுறாரு? எழுத்து பிரகாரம் நாக் பண்றாரா? இல்லை, வசனம் உன் காதின் வழியாக உன் உள்ளத்தின் வழியாக தொடுகிறது. வசனம் உன் காதின் வழியாக உள்ளத்தின் வழியாய் பேசுகிறது. அந்த பேசுகிற வசனத்துக்கு செவி சாய்த்து உள்ளத்தை திறந்து கொடுக்கும் போது நான் சொல்றேன், பெரிய சந்தோஷம் உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் வசனத்தை நீ கேட்கலன்னா என்னது? ஏப்பா, உன் ஜெபமே எனக்கு அருவருப்பு. நீ வசனத்தை கேட்கல, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்ன பண்ணாது? கூரை ஏறாது. அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணாது? பதிலும் கிடைக்கவே. ஏன்னா வசனத்தை கேட்காதவன் என்ன அசட்டை பண்றான், என்ன கனவீனம் பண்றான். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் வசனத்தை கனவீனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை கர்த்தரை கனவீனம் பண்ற மாதிரி. என்னை கனம் பண்ணுகிறவர்கள் வசனத்தை என்ன பண்ண, நீங்க கனம் பண்ணணும். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே என்ன பண்ணுங்க? காலையில நேரத்தை ஒதுக்குங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள். வசனத்தை கேட்கறது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுறீங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறார். எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமும் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உனக்கு தருவார். எல்லாவற்றையும் கூட கொடுப்பாரு. அமுக்கி குலுக்கி சரிது விழும்படி நன்றாய் அளந்து மடியில போடுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீ வசனத்தை தேட ஆரம்பிக்கும் போது, வசனத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், உன் உள்ளம் சந்தோஷத்தினால நிரம்பும். ஏன்னா இயேசுவை பார்த்த போது எப்படி சந்தோஷம் உண்டாகுமோ, வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில சந்தோஷம் பிறக்குங்க. துக்கமெல்லாம் போகும், கண்ணீரெல்லாம் போகும். நீங்க அநேகர் பிரச்சனையிலிருந்து ஏன் வெளியே வர முடியல? வசனம் உங்களுக்கு உள்ளத்துல வேர் பிடிக்கல, வசனம் உங்களுக்கு உள்ளத்துல கிரியை செய்யல, வசனம் ஒரு என்ன பண்ணி ஒரு பகுதியா மாறல. ஏதோ கேட்டுட்டு அன்னை வரைக்கும் போயிடுறாங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணி சாப்பிட சொல்றாங்க. இந்த சாப்பாடும் தண்ணியும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது? ரத்தத்தில் என்ன பண்ணுது? கலக்குது. நல்ல கலோரியா மாறுது, ஆற்றலா மாறுது. அதே மாதிரி வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் உன் வாழ்க்கையில கலக்கும் போது தான் உன் ஆவியிலே ஜீவன் உண்டாகும், உன் ஆவியிலே ஒரு பலன் உண்டாகும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை கேட்காம ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? பலனா வாழவே முடியாதுங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்றேன், வசனத்தை சந்தோஷமா கேளுங்க, நேரத்தை ஒதுக்குங்க, காலத்தை ஒதுக்குங்க. ஐயோ இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதுன்னா நாளைக்கு இதை காட்டில பெரிய பிரச்சனை முன்னாடியே உட்காந்துப்பான். இன்னைக்கு பெரிய பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனை இருக்குதுங்க, பிரச்சனையை சரி பண்றாங்கன்னு சொல்லுவான் பாரு. அடுத்த நாள் ஆஹா இவன் பிரச்சனையை வந்தா கோயிலுக்கு போக மாட்டானா, அப்போ வாரம் ஒரு பிரச்சனையை எடுத்து இவனுக்கு வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போட்டுருவான். பிசாசு அதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சொல்லுங்க, பிசாசுக்கு நீ கர்த்தரை தேடாம இருக்கிறது, வசனத்தை கேட்காம இருக்கிறது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி. பிசாசுக்கு என்ன பண்ணுது? கர்த்தர் சொல்றாரு, எப்பா இடம் கொடுக்காத. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டாரு, நம்ம இடம் கொடுக்க முடியும். ஆமென். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க, அப்புறம் உள்ள வரான் அவன் வியாதிக்கு இடம் கொடுத்துறான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்புறம் வியாதி, ஏன் கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் வியாதியே வருது, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது? ஏப்பா நீ என்னப்பா நீ சொல்ற? வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லுது. நீ தேடாததுனால தான் ஏன் உனக்கு பிரச்சனை? இல்லை 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 இல்லை, முதல்ல எனக்கு பிரச்சனை சரியா போட்டோம், அப்புறம் நான் தேடுறேன். ஆண்டவர் சொல்கிறேன், இல்லை இல்லைப்பா நீ தேடும்போது தான் உன் பிரச்சனை சரியா போவன்றார். இல்லைங்க என் பிரச்சனை சரியா போட்டேன்னு அப்புறம் தேடுறேன். முடியாது. என்ன பண்ண முடியாது? முடியாது. ஏன்னா ஆண்டவர் வசனத்தை கொண்டு தான் உன் பிரச்சனையை என்ன பண்ண போறாரு? மாற்ற போறாரு. ஆகவே பிரியமானவர்களே, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த கற்பாரை எப்படி அந்த அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது விளைஞ்சுதோ, அதே போல நான் சொல்ல கல்லு உள்ள இடத்துல கூட சந்தோஷமா ஏற்றுன விளையுது பாருங்க. அதே போல உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தோடு வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது
வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். ஒரு ஒரு விளைச்சல் உண்டாகும். ஒரு காரியம் என்ன பண்ணோம் உண்டாகும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்படியே கொஞ்சம் எடுத்து படிங்க. அடுத்தது நாற்பத்தி 4வது வசனம் 13:44. அன்றியும் பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். போதும். இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த இடத்துல சொல்றார். இந்த பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை என்ன பண்ணுகிறான்? கொள்ளுகிறான். அப்போ அடுத்தது இயேசுவை பார்க்கிறதினாலும் இயேசுவின் அந்த வார்த்தையை கேட்கிறதினாலும் சந்தோஷம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம். சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். சொல்லுங்க, பெரிய சந்தோஷத்தை தரும். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு, அது நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த நிலத்தில் வந்து பாருங்க, ஏராளமான புதையல் இருக்கிறது. மயூரங்களும் வைடூரியங்களும் தங்கங்களும் பல விலை உயர்ந்தமான காரியங்கள் நிலத்தில் புதைந்திருக்கிறது. அப்போ இந்த புதைந்திருக்கிறது மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது, அது பொக்கிஷம் என்று சொல்லுகிறது. ஒரு பொக்கிஷத்தை காணும் போது எப்படி ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதோ, அதே போல இந்த பரலோகம் எப்படிப்பட்டது அப்படி என்று சொல்லும்போது, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது, அது புதையலுக்கு சமானமாய் இருக்கிறது. சொல்லுங்க, புதையலுக்கு சமானமாய் இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் அந்த புதையலுக்கு சமானமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த பரலோக ராஜ்யம் இந்த புதையலை கண்டடைந்தது போல ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறது. சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறது. இந்த சந்தோஷத்துக்காக அவன் என்ன பண்றான்? எவ்வளவுனா விலை கொடுக்கறதுக்கு அவன் தயாராகிறான். சொல்லுங்க, இந்த சந்தோஷத்துக்கு என்ன பண்றான்? இந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்கு என்று எவ்வளவுனா விலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். அதனால என்ன பண்றான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட விற்று அந்த புதையலை என்ன பண்றான்? புதையல் உள்ள நிலத்தை வாங்கி அந்த சந்தோஷத்துக்கான காரியத்தை என்ன பண்றான்? மறைத்து வைத்துக் கொள்ளுகிறவனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? இந்த பரலோக ராஜ்யம் என்ற அந்த சந்தோஷத்துக்காக, இந்த புதையலை போல இருக்கிற அந்த சந்தோஷத்துக்காக தான் வாழ்க்கையில் எதையவனா இழக்கிறதுக்கும், எதையவனா விற்கிறதுக்கும், எதையன்னா அதை கொள்றதுக்கான நான் எவ்வளோ பெரிய விலையும் கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணுறான்? அவன் தயாராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான இடமா இருக்கும்னா, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னா, அதற்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? அதை செய்கிறவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது ரெண்டு விதத்தில் இந்த வேதத்தில் சொல்லுது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், ஒன்று பரலோக ராஜ்யம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது இப்பொழுதே நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது என்ன பண்ணுது? இப்போதே நமக்குள்ளாக இருக்குது, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது. அது சிஸ்டமேட்டிக் ஆஃப் த என்ன பண்ணுது? கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இப்பொழுதே நம்முடைய உள்ளத்தில் செயல்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு பரலோக ராஜ்யம் என்பதுனா எழுத்தின் பிரகாரமாக நாம் அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறபடினால அதையும் பரலோக ராஜ்யம் என்று என்ன பண்ணுது? சொல்லப்படுகிறது. ஒன்று இப்பொழுதே வந்திருக்கிறது, பிறகு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடிய இடமா இருக்கும்.
அப்போ இப்பொழுதே வந்திருக்கிறதானாலும் சரி, அந்த இடத்துக்கு போகக்கூடிய இடமானாலும் சரி, அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லும்போது அது சந்தோஷமா இருக்கிறது. சொல்லுங்க, அது என்ன பண்ணுங்க? பரலோக ராஜ்யம் என்பது என்னதுங்க? இங்க நமக்குள்ள வந்தாலும் சந்தோஷம், நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போற பாருங்க, அதுவும் ஒரு சந்தோஷம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சந்தோஷத்தை தராரோ, இயேசு கிறிஸ்து தந்த அந்த நித்திய ஜீவனால நமக்கு என்ன பண்றாரு? ஒரு பரலோக ராஜ்யத்தை தந்திருக்கிறாரு. அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது மிகுந்த சந்தோஷத்துக்குரியது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ வேதம் சொல்லுது, இந்த சந்தோஷத்தை நம்ம இழக்காம இந்த சந்தோஷத்தை நம்முடையதாய் மாற்றுவதற்கு எப்பேற்பட்ட கிரயத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறது போல நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் என்ற ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த சந்தோஷத்தை நீங்க மறைச்சி இந்த சந்தோஷத்தை உங்களுடையதாய் மாற்றிக்கொள்வதற்கு உங்க வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் இதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நீங்காத சந்தோஷம், நித்தியமாய் உன்னோடு கூட வரக்கூடிய இந்த சந்தோஷம், இந்த தேவனுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில காணப்படுவதற்கு நீ எப்பேற்பட்ட விலைக்கிரயம் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில எடுபட்டு போகவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், 3 விதமான ஓமைகளை சொல்றார். என்ன ஓமை? அது வெள்ளி காசை தொலைச்சிட்டு தேடுற ஓமை, 100 ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆடு காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறது ஒரு ஓமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட குமாரனுடைய ஓமை. இது 3 உமையும் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படும் பொழுது அந்த ஓமையை குறித்து சொல்லும்போது ஒரு பாவி வந்து என்ன பண்றான்? மனம் திரும்புறான். சொல்லுங்க, ஒரு பாவி என்ன பண்றான்? மனம் திரும்புறான். ஒரு பாவி மனம் திரும்பும் போது எப்படி அந்த வெள்ளி காசை கண்டுபிடித்த பிறகு எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகுதோ, 100 ஆடை விட்டு ஒரு ஆடை தேடி திரிஞ்சு அதை கண்டுபிடிச்சது ஒரு சந்தோஷம் உண்டாகுதோ, எப்படி ஒரு கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்து என்ன பண்றான்? தகப்பன் வீட்டுக்கு வந்த போது ஒரு சந்தோஷம் உண்டாகுதோ, நான் சொல்றேன் அப்பேற்பட்ட சந்தோஷம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 100 வெள்ளி காசை உண்டுங்கள, ஒரு வெள்ளி காசை தேடி கண்டுச்சோன்னா சொல்லுவாங்க, ஓ இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது. அந்த வசனம் யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன பண்றாரு? ஒரு ஓமையை வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சொல்றார். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது அது என்னையா உண்டாகுது? அது நான் ஒரு பெரிய சந்தோஷம். சொல்லுங்க, பெரிய சந்தோஷம். இந்த பெரிய சந்தோஷம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, நாம பாவியா இருந்தோம், நாம மனம் திரும்பி இயேசுவிட்ட வந்தோம். பாவியா இருந்தோம், மனம் திரும்பி எங்க வந்தோம்? இயேசுவிட்ட வந்தோம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? 10 வெள்ளி காசுல ஒரு தொலைந்து போன ஒரு வெள்ளி காசை போல, 100 ஆடுல தொலைந்து போன ஒரு ஆட்டை போல
கெட்ட குமாரன் தூர போய்ந்தவன் மீண்டும் திரும்பி வந்தது போல உன்னை